கிருஷ்ணா, உனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நம்ம குலதெய்வம் கோயில்ல 3 மாசம் தங்கி சேவை செய்யறதா நேர்ந்துக்கிட்டேன். என் மருமக கிட்டே சொல்லிட்டேன்ப்பா. நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நீங்க 2 பேரும் எனக்கு நல்ல செய்தி சொல்லணும். உட்காரலாமா? என்ன? மூக்குல விபூதி. ஓகேவா? மீரா, நான் ஒன்று சொல்லவா? நீ ரொம்ப அழகா இருக்கு. போங்க, போய் சொல்றீங்க. எப்படி இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்ச? ஆமா, பட்டு வெட்டி பட்டு சேலை எதுக்கு வேணாம் நீங்க? அது வந்து பல பூச்சிகளை கொன்னுட்டு அதுல வர அழகு தேவையில்லைன்னு தானே. ஐ லைக் இட். அப்புறம் நான் உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். எப்ப? எங்க பார்த்த? ஹாஸ்பிட்டல்ல அனாதை பொண்ணை எடுக்க வந்தீங்கல்ல. அப்படி போடு. நான் கூட எங்க என் பர்சனாலிட்டியை பார்த்து ஓகே பண்ணியோன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. அது வந்து என்னன்னு சொல்லு. அது வந்து நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் சொல்லட்டா? வேட்டி எடுத்து கொடுக்கணுமா? நீங்க ரொம்ப மோசம். அடுத்தவன் பொண்டாட்டிட்ட கேட்டாதான் மோசம். நான் என் பொண்டாட்டிட்ட கேட்கறது பாசம். போதும் மீரா, இதுக்கு மேல சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் போடுறேன். இல்ல இல்ல கொஞ்சம். இல்ல கொஞ்சம். இதுக்கு மேல சாப்பிட்டா தொப்ப விழும். ஐயோ, அப்ப வேண்டாம். என்னங்க, எப்படி இருந்துச்சு? என்னது எப்படி இருந்துச்சு? சாப்பாடு தான். மீரா, நான் பசிக்கு சாப்பிடுறவன். ருசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா சொல்லலாம். இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். என்னங்க, என்ன பண்றீங்க? ஏன் பதர்? தட்டுல கை கழுவ கூடாது. ஏன்? குடும்பத்துக்கு ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க போய் கை கழுவுங்க. எழுந்திருங்க. சொன்னா கேளு. எழுந்திருங்க. போங்க. இதான் வாஷ் பேசின். இங்க தான் கை கழுவணும். புரிஞ்சுதா? ஆரம்பிச்சிட்டாயா? இன்னும் என்னென்ன பழக்கத்தெல்லாம் மாத்த போறாளோ? சார், என்னப்பா? இந்த போட்டோ ஓனர் கொடுக்க சொன்னார். கல்யாண போட்டோவா? ஆமா சார். சரி கொடுப்பா, நீ போ. ஹலோ, நான் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டுறேன். கவர்மெண்ட் எல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன். ஆமாம் ஆமாம், தப்பாக சம்பாரிச்சா தானே பயப்படணும். என்ன மீரா, ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? அவசரமா வர சொல்லல, வர சொன்னேன். என்ன விசேஷம்? ரொம்ப போர் அடிக்குதுங்க. அம்மா இருந்தாலாவது ஏதாவது பேசிட்டு இருப்பேன். அவங்களையும் வேண்டுதல்னு குலதெய்வ கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. நான் அனுப்புனேன். அவங்க வேண்டுதலுக்காக கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப எப்ப வருவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது காரணம் சொல்லுங்க. சரி சரி, சீக்கிரமா கிளம்பி வாங்க, வெளியே போலாம். மீரா, நான் ரெடி. நானும் எப்பவோ ரெடி. ஏய், வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணலையே. அப்படியா? என்னங்க,
இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒன்றும் பண்ணலையே. சரி போலாமா? எங்க? சினிமா? கோயிலுக்கு? தள்ளுங்க. கோவிலுக்கு போகணும்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணும். என்னாச்சுங்க? இரு பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்பா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. நல்ல வேளை இன்னைக்கு கூட்டமே இல்ல, திருப்தியா சாமி கும்பிட்டோம். சுத்தி போடா. இங்க உட்காரலாமா? உட்காரலாம். ஐயோ என்னமா ஆச்சு? பாவிங்களா, கண்ணு தெரியலையா? என்னாச்சு? காவலி பசங்க இடிச்சு தள்ளி விட்டு போயிட்டாங்க. பசங்களுக்கு இதான் வேலையே. பாத்துமா. பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்காமா. சவுண்ட் வரக்கூடாதுன்னு தாண்டா வாயில துணியை வச்சு அடைச்சிருக்கேன். கோயில்ல பொறுக்கித்தனம் பண்ணா இப்படி தாண்டா. வீட்டுக்கு போய் கொஞ்சம் வெந்நீர் ஒத்தடம் கொடுங்க. நீங்க எங்க போனீங்க? பிரசாதம் வாங்க போனேன். இந்தாங்கம்மா. எடுத்துக்கமா. அடிக்கு மிஞ்சின மருந்தே இல்ல. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நியூயார்க்ல எப்படி இருக்கு? ஏன் கல்யாணத்துக்கு வரல? உன் மேல எனக்கு ரொம்ப கோவம். லேப்டாப்ப பேக்ல எடுத்து வை மீரா, நான் ஆபீஸ் போகணும். எடுத்து வச்சிடுறேங்க. உனக்கு எப்பவுமே அவசரம் தான். ஐயோ ஒரு நிமிஷம் இரு. ஒரு முக்கியமான விஷயம், யுஎஸ் கல்ச்சருக்கு மாறிடாத, இந்தியன் கல்ச்சர்லயே இரு. ஆமா ஆமா, ஹஸ்பண்ட்னா என்ன, அவங்க வேலையை அவங்கள பார்க்க சொல்லு. அப்படியா? சரி சரி அனுப்பிடு. இல்ல இல்ல, ஆர் மீரா. இரு ஒரு நிமிஷம். என்னங்க, எனக்கு ஒரு நாள் லீவு போடக்கூடாதா? இல்ல மீரா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை. ரொம்ப முக்கியம். அவர் இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. இன்னொரு நாள் பேசலாம். ஓகே சொல்லு. அப்படியா? அவர் கிளம்பிட்டாரு. I'll call you later. Take care. Okay. என்னங்க, தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? ஒண்ணு என்கிட்ட பேசணும், இல்ல போன்ல பேசணும். ரெண்டையும் செஞ்சா எப்படி மீரா? சாரிங்க, யுஎஸ்ல இருந்து என் ஃப்ரெண்ட் பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணிருந்தா, அதான் அவாய்ட் பண்ண முடியல. சாரி. ஏய், சாரி கேக்குற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. யூ கேரியா? என்னங்க, ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. வரேன். பாய். ஹலோ. என்னப்பா, நான் தான் உன் நல விரும்பி. என்ன மேட்டர்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா?
ஏய் நீ யாருன்னு சொல்லு. அதான் சொன்னேன்ல உன் நலம் விரும்பின்னு. ஆமா வீட்டுல யாராவது உன் பொண்டாட்டிக்கு துணையா இருக்காங்களா? ஏன்னா புது பொண்டாட்டி பேரு அத்தனை பேருக்குன்னு அவன் மேலதான் படும். அதுவும் உன் பொண்டாட்டி சூப்பரா இருப்பாள்ல. இந்த சிலிண்டர் போடுறவன், பால்காரன், பேப்பர் போடுறவன் இவனுங்க எல்லாம் உள்ளவே விடாத. எதுக்கு சொல்றேன்னா உன் பொண்டாட்டி ரொம்ப இறக்க குணம் உள்ளவன். இவனுங்க படுற கஷ்டத்தை பார்த்து எதையாவது கொடுத்தா பரவாயில்ல, அவளையே கொடுத்துட்டா அப்புறம் நீ என்னப்பா பண்ணுவ? ஹலோ நீ யாரா? ரகசிய ஸ்நேகிதனே. ஹலோ ஏய் ஏய் நமஸ்காரம். என்ன இல்லங்க, உடனே வந்துட்டீங்க. முக்கியமான மீட்டிங் அவசரமா போறேன். நீங்க எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து அன்னைக்கு சினிமா கூப்பிட்டேன், கோயிலுக்கு போயிட்டோம். இன்னைக்கு லீவு போட சொன்னேன், அவசரம்னு போயிட்டேன். ம், மனசு கேட்கல மீரா. இன்னைக்கு பூரா உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். சார் கொஞ்சம் இருங்க. கொரியர் பேனா இருக்கும், நான் பார்க்கறேன். கொரியர் சார். கொரியர் தான் வந்திருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? ம், பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த? நான் என் ஒய்ஃபோட சேஃப்டிக்கு வந்தேன். என்னங்க, என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? தனியா பேசலையா? நான் செல்போன்ல பேசிட்டு இருக்கேன். ஓ சரி சரி. செல்ல இங்க வச்சுட்டு எந்த போன்ல பேசிட்டு இருக்காரு? ஒன்னும் புரியல. குழப்பம் வந்துருச்சு. போன்ல பேசுறேன்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க. போன் எங்க வச்ச? நல்லா இருக்காரு. ம் சரி சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. இருங்க, உங்க மகன்கிட்ட கொடுக்குறேன். என்னங்க, அத்தை லைன்ல இருக்காங்க. ம், செல்ல காணோம். என்னங்க, சொல்லுமா. மீராக்கு ரொம்ப போர் அடிக்கிறா. நீ சீக்கிரம் வந்துருமா. நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேம்மா. ஆமாமா. என்ன போன்ல யாரு? அம்மா அம்மா அம்மா. ஓ இந்தாங்க. இந்த போன்ல யாரு? பேசுங்க. ஹலோ. என்னடா கிருஷ்ணா, நீ எப்படி இருக்க? என்னமா நீ இந்த லைன்ல வந்துட்டியா? நீ நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னடா வளர்ற? ஒரு நிமிஷமா. மீரா வெளியே கிளம்பணும்னு சொன்னேல, நீ வா கிளம்பு போலாம். அம்மா அம்மாம்மா சொல்லிட்டு இல்ல மாமா. ஒரு நிமிஷம் இங்கே இரு, இந்த வந்துடுறேன். ம், மச்சான் அங்க பாருடா. மச்சான் பவர் கட் ஆனாலும் சும்மா பளிச்சுன்னு தெரிவாடா. மச்சான் இருந்தா இந்த மாதிரி ஃபியரோட இருக்கணும்டா, இல்ல இதே பார்க்ல தூக்குல தொங்கணும்டா. ஐயோ முடியலடா. டேஞ்சர் லைட் திரும்புது. என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நம்மளடா உங்க எல்லாரையும் தான். இங்க வாங்க. நம்மள எதுக்குடா கூப்பிடுறான்? இந்தாங்க சார் நீங்க கேட்ட கயிறு.
எதுக்கு? சார் தான் தூக்கு போட்டு தொங்கணும்னாரு. சார் சாரி சார். ஏண்டா அடுத்தவன் பொண்டாட்டி தனியா இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அதான் சாரி கேட்டோம்ல. நீ சொன்ன சாரியை வாங்கி கட்டிட்டு போக நான் பொட்டையாடா. நீ தொங்குடா. நீ தொங்குறியா இல்ல நானே அடிச்சு தொங்க விடவா? ஏய் இப்ப என்ன பண்ணணும்டா? எழுதிடா ஏழ்றையா. தனியா வர்றவன தொன்னே நினைச்சியா? டேஞ்சர் எப்படி இருக்கு? தப்பு பண்ணவன் எஸ் ஆயிட்டான் பாத்தியா? ஓசிபீரா காந்தி பார்க்ல அவர் எதுங்க? ஐயோ எதுங்க நீங்க வாங்க. சொன்னா கேளுங்க வாங்க. இந்தா பாதாம் பால் ரே ஊட்டச்சத்து குடி. இப்ப என்ன? இனிமே உங்க கூட எங்கேயும் வரக்கூடாது. எங்க போனாலும் பிரச்சனை தான். நான் உன் புருஷன்டி. என் கூட வராம வேற யாரோட போவ? தப்பா புரிஞ்சுக்காதீங்க. காவலி பசங்க அப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்காக கோவப்பட்டு எத்தனை பேர்கிட்ட சண்டைக்கு போவீங்க? அப்ப உன்னை எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நான் கண்டுக்க கூடாது அப்படித்தானே? ஐயோ இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. ஆர்குமெண்ட் வேண்டாம். நாளையில இருந்து நான் டியூட்டிக்கு போறேன். இப்ப நான் தூங்கணும். ஏ மீரா மீரா எந்திரிடி. குட் நைட். சுத்தம். நைட் ஆனா இவங்க டார்ச்சர் வேற தாங்க முடியல. எங்களுக்கு ரோசம் இல்லையா என்ன? காலை போட்டதுனால விரும்பலையோ? மரியாதை நிமித்தமா கைய வச்சிரும். of a hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to a thought was fact. At the drop of a hat, the drop of a நாங்க ஒண்ணு அந்த அளவு மானக்கட்டு போய் தெரியல. தூங்குவோம். ஐயோ தூங்கல. முருங்கைக்காய் தின்னது தப்பா போச்சு. முந்தானை முடிச்சு வர்றதுக்கு முன்னாடியே இந்த முருங்கைக்காய் மேட்டு இருந்ததா இல்ல படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை தெரியலையே. ரெண்டு பீஸ் தானே தின்னேன், அதுக்கு இவ்வளவு எஃபெக்டா? நம்ம வீட்டுல தண்ணி குடிக்க எதுக்கு பெர்மிஷன்? விடுங்க விடுங்க. என்னடி விடுங்க. அந்த விடுங்களா?